வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ஜான்வரி 3க்கான ஸ்பாயர் ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஐ விட்னஸ் ராகவன் கிட்டே வந்து காசை கறக்க பாக்குறாரு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மாறனா அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா விட மாட்டாரு, ஜெயில புடிச்சு போட்டுருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப இருக்கு கண்மணிக்கு. அதனால அந்த சந்தோஷத்தை எப்படியாச்சும் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம், சரி நம்ம சந்தோஷமா வெளியில போய் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ராகவன் கண்டிப்பா வரமாட்டான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராகவன் கிட்ட போய் ஒரே சோகமா போய் நிக்கிறாங்க. என்னாச்சு கண்மணி? இல்லைங்க, மனசுல ஒரே கஷ்டமா இருக்குதுங்க. ஏன் கண்மணி? இல்லைங்க, உங்க தம்பி இன்ஸ்பெக்டர் புடிச்சிட்டு போயிடுவாரு போல இருக்கு. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம அந்த இன்ஸ்பெக்டர் விடமாட்டார் போல இருக்குங்களா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பதட்டமா இருக்காரு ராகவனும். ஆமா கண்மணி, எனக்கும் பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாங்க. இப்ப என்னதாங்க பண்றது தெரியல, பாக்கலாம் கண்மணி, என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க வீட்டுல இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, நம்ம வெளியே போயிட்டு வரலாங்களா? இங்க இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, இதவே நினைச்சு நினைச்சு மனசு கவலையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் என் அண்ணனை கொண்டிருந்தாலும் உங்க தம்பியாச்சு, அவரு ஜெயிலுக்கு போடுறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வேற நம்பிடுறாரு ராகவன். சரி வா கண்மணி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிட்டுட்டு வெளியே போறாங்க. வெளியெல்லாம் கண்மணி ஜாலியா சுத்திட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் நல்லா முட்டை சாப்பிடுறாங்க கண்மணி. ஆனா ராகவன் தான் பாவம், ஒரே கவலையில சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரே சோகத்துல யோசனை பண்ணிட்டு இப்படின்னு மெதுவா குறைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தானே இந்த ஐ விட்னஸ் அதே ஹோட்டலுக்கு வர்றாரு. ராகவன் ஐ விட்னஸ பாக்கல, ஆனா ஐ விட்னஸ் ராகவனை பாத்துறாங்க. பயப்புல நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம் நமக்கு காசு கொடுத்துட்டு இருக்கா, அதே மாதிரி இவங்கிட்ட இருந்து காசை கறந்தா என்ன அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுவும் சூப்பரான ஐடியாவா இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ராகவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கரெக்டா ராகவன் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் பாத்தீங்கன்னா அப்படி வச்சுட்டு எழுந்திருக்கிறாரு சாப்பாட்டெல்லாம். என்னதுங்க அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. இல்ல கண்மணி எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்மணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பில்லு கொடுக்கணும் போதும்னு சொல்லிட்டு ராகவன் போய் கை கழுவுறதுக்கு போறாரு. அந்த சமயத்துலதான் கை கழுவிட்டு வர்றப்பதான் பெரிய ஒரு ஆப்பு ராகவனுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ஐ விட்னஸ் இருக்காருல, அவரு வந்து நிக்கிறாரு. கை கழுவிட்டு அப்படியே திரும்புறாரு. பார்த்தா அங்க அந்த ஐ விட்னஸ் நின்னுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே ராகவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இன்னால என்ன இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்ப எதுக்குங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. யோ நீ பலே ஆளையா அப்படின்னு ஒண்ணு, என்ன சொல்றீங்க? இந்த பாண்டியனை ஆக்சிடென்ட் பண்ணது நீதான், ஆனா நீ என்னடானா நீ தப்பிச்சுக்கிட்டு உன் தம்பி மேல படிய போட்டிருக்க, உனக்கே நியாயமா இருக்க? அவன் வேற குடிச்சிருக்கான்னு சொன்னோன்னே அவனுக்கு தெரியாமயே உன் தம்பி தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு ஏதாச்சும் பொய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நான் ஆக்சிடென்ட் பண்ணா? நான்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு ராகவன். யோ தெரியும்பா, நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண. நீ அந்த ஆட்டோவை இடிச்சிட்டு காரை நிறுத்தி அப்படி எட்டி பார்த்த, அது நான் நல்லாவே பார்த்தேன், அதை நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஐ விட்னஸ் சொல்றாங்க. இதை கேட்டு பதறாரு ராகவன். இல்ல இல்ல இருட்டுக்குள்ள உனக்கு சரியா தெரிஞ்சிருக்காது, என் தம்பி தான் இடிச்சா, நான்லாம் உன்னை இடிக்கல, நான் கூட தான் இருந்தேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. யோ எனக்கு தெரியாதா, உன் தம்பியோட முகத்துக்கும் உன் முகத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதா? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? நீ தான் அடிச்ச, எனக்கு நல்லாவே தெரியும். இது தெரியாம அந்த பாண்டியனோட தங்கச்சியே உன்னை கல்யாணம் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் அங்கேயே போய் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்றாரு ஐ விட்னஸ். ராகவன் சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் உண்மை சொல்லிடுறேன், ஆமா நான் தான் இடிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவன். அப்படி வாடா வலிக்கு, இப்போ நீ என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு கேக்குறாங்க ராகவன். அதுக்கு அந்த ஐ விட்னஸ் சொல்றாரு, வேற என்ன, பணம் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி குடுக்குற அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவனும். இந்த சமயத்துல ராகவன் ஐ விட்னஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, என்னது போன ராகவனை இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வர்றாங்க கண்மணி. ராகவனும் ஐ விட்னஸும் பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ ஒரு காசை கொடு, அதுக்கப்புறம் நான் கேக்குறப்ப எல்லாம் நீ காசு தரணும் அப்படின்னு சொல்றாரு ஐ விட்னஸ். அதை கேட்டு பதறி போயிடுறாரு. என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காசை அந்த ஐ விட்னஸ்க்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, இவரு ஏன் காசு கொடுக்குறாரு? ஒருவேளை இந்த உண்மை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக காசு கொடுக்குறாரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு கண்மணி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு பிளான வேற பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க கண்மணி. அதுக்கப்புறம் அந்த ஐ விட்னஸ் போனதுக்கு அப்புறம் பார்த்தா கண்மணி நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிராரு ராகவன். என்னங்க ஐ விட்னஸ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கண்மணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி, அவனாதான் வந்து பேசினா கண்மணி. என்ன சொன்னீங்க? உங்க தம்பி தான் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அவனோட முகம் எனக்கு தெளிவா தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் பணத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு
கேக்குறாங்க கண்மணி. ஐயோ அப்படிலாம் இல்ல கண்மணி, அவன் ஏதோ அர்ஜென்டா வந்து பணம் எடுக்காம வந்துட்டானாமா, அதனால பணம் கேட்டான், வேற ஒண்ணும் இல்ல கண்மணி அப்படின்னு சொல்றாரு. ராகவன் நம்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வர வழியில லைட்டா சண்டை வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி உடனே கண்மணி என்ன பண்றாங்கன்னா ஐ விட்னஸ்க்கு கால் பண்ணி என் புருஷன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே ராகவன் அந்த ஐ விட்னஸ் கிட்ட ராகவனோட போன் நம்பர் வேற தந்திருப்பாரு. அதனால ராகவனும் அந்த ஐ விட்னஸும் பேசினத ராகவன் சொல்லிட்டாரு. இவரு என்ன சொன்னாரோ அதவே திருப்பி அங்க சொல்லிடுறாங்க. அந்த ஐ விட்னஸ் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதனால கண்மணி கேக்குறப்போ, அம்மா சாப்பிட வந்தம்மா, பணம் எடுக்காம வந்துட்டேன், அதனாலதாம்மா நான் அவர்கிட்ட பணம் வாங்கினேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாரு எங்களை ஏமாத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி, அம்மா உங்களை போய் ஏமாத்துவனாமா, எப்படிமா இப்படி சொல்றீங்க, நீங்க தான் சொல்லையே அவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, நான் போய் ஏமாத்துவனா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போன வை, நீ எப்ப கூப்பிடணும் அப்பெல்லாம் வந்து நீ ஐ விட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருப்பம்மா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஐ விட்னஸ். பயங்கர டென்ஷன்ல நின்னுட்டு இருக்காரு ராகவன். அப்புறம் மறுபடியும் கால் பண்றாரு அந்த ஐ விட்னஸ் ராகவனுக்கு. நீ சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டி கால் பண்ணா, உன் பொண்டாட்டி கால் பண்ணதப்போ நானும் நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், ஏன்னா முதல்ல பேசுனது வேற, இப்போ நீ சொல்றது எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, இப்படி ஏமாத்திட்டே இருக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட காசு வாங்கிக்கோ, அதோட முடிஞ்சது போ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் முடியாது தம்பி, நான் கேக்குறப்பெல்லாம் நீ காசு கொடுத்தே ஆகணும்னு சொல், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு, கால் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்னு சொல்றேன், அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துருவியாமா, நீ டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, கையில தான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்றாங்க. டி ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன், பேசாம இதுல இருந்து நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ராகவன். அதை கேட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்றேன் ஐ விட்னஸ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. செம்ம டென்ஷன்ல இருக்காரு ராகவன். இவன் எவ்வளவு பணம் கேட்பான், என்ன செய்வான், எது செய்வான்னு தெரியாது, இல்ல விட்டோம்னா இவன் ஓவரா பண்ணுவான், உடனே நம்ம இதை நிறுத்தியே ஆகணும், இந்த விஷயத்த நம்ம மாறன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மாறனோட ரூமுக்கும் போறாங்க. மாறன் கிட்ட சொல்ல வரும்போதே ஐயோ இவங்கிட்ட சொல்லி ஏதாச்சும் பெரிய பிரச்சனையை அந்த ஐ விட்னஸ் ஏதாச்சும் மிரட்டினான்னா அது வேற பெரிய பிரச்சனையாயிருமே, அவனுக்கு இவன் போய் சொல்லி வச்சுட்டான்னா கடைசியில் நானும் மாட்டுவேன் அவனும் மாட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பதட்டத்துல இருக்காங்க. போன் அடிச்சுட்டே இருக்கு. ராகவா என்னடா இது, வந்த நீ ஒன்னும் பேசாம இருக்க அப்படின்னு சொல்றாங்க. போன் வேற ரிங் ஆயிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு மாறன் கேக்குறாரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, போனும் எடுக்க மாட்டேங்கிற, குடு போன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா டிஸ்பிளேல அன்னோன் நம்பர்னு இருக்கு. என்னடா ராகவா அன்னோன் நம்பர்னு இருக்கு, எடுத்து பேசுறேன்னு சொல்லி எடுக்கும் போது குடுறா போன அப்படின்னு சொல்லி போனை புடுங்குறாங்க. தொப்புக்கடின்னு அந்த போனு கீழே விழுந்து அந்த போன் கால் அப்படியே ஆஃப் ஆயிருது. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு மாறன். அதுக்கு ராகவன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த போனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா போறாரு. செம்ம டென்ஷன்ல இருக்காரு ராகவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு மாறன். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாரு மாறன். இப்படித்தான் இந்த எபிசோட் நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.